Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 1 2024 எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 13 உங்களுக்கான எக்ஸாம். லாஸ்ட் 100 டேஸ் மட்டும் தான் கையில் இருக்குது. இந்த குரூப் 1க்கான கம்ப்ளீட் புக் லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புக் லிஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். இந்த 100 நாள் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியுமா? ஒரு கொஷின் மார்க் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக கிராக் பண்ண முடியும், தாராளமாக பண்ணலாம். பட் இந்த 100 நாளும் ப்ராப்பராக டிசிப்ளின்டாக தொடர் பயிற்சி ரொம்ப அவசியம். 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். டெய்லி என்னென்ன படிக்கலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இந்த 100 நாளில் குரூப் 1 கிராக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் சாலிடாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் நம்பர் 1 என்ன? குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸை ஃபுல்லாக பின்னாக்கா படிக்கணும். என்னடா புக் லிஸ்ட்டு போட போகிறேன்னு சொன்னேன், வேறு ஏதோ பேசுகிறேன் அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் இதை தாங்க ஃபஸ்ட்டு பண்ணணும். நான் இதை படிக்கலை, இதை படிக்காமல் புக்ஸ் வாங்க கடைக்கு போகாதீங்க, இதை படிக்காமல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க, கிளாஸுக்கு போகாதீங்க, எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். குரூப் 1 எனக்கு போஸ்டிங் வேணும், டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் மைண்டில் என்ன சொல்லுது? ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக பிரித்து பார்க்காதீங்க, எக்ஸாமில் கஷ்டமாயிடும். நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் இருக்கிறது 100 நாள், நானும் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் ப்ரிலிம்ஸை படிக்கிறதா மெயின்ஸை படிக்கிறதா இந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் இங்கே தான் இருக்க சூட்சமம். யார் ஒருத்தர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான சிலபஸை ப்ராப்பராக படித்து டீகோட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது சொல்லவா முடியும். நீங்கள் படிக்கிற 8th புக்கு, 6th புக்கு, 10th புக்கில் இருந்தே 40லேருந்து 50% என்ன பண்ண முடியும்? மெயின்ஸுக்கான சிலபஸையும் முடித்து வைக்க முடியும். எஸ், முடித்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிலபஸை படித்தா தான் கொண்டு போக முடியும். ஒரு பாலிட்டி படிக்கிறீங்க, ஒரு 10th புக் படிக்கிறீங்க, அந்த 10th புக்கில் ஒரு அடிப்படை உரிமை இருக்குது. அந்த அடிப்படை உரிமை மெயின்ஸுக்கு தேவையா தேவையில்லையா, ப்ரிலிம்ஸுக்கு தேவையா தேவையில்லையா, இந்த விஷயங்கள் சிலபஸ் படித்தா தான் புரியும். ஒரு அகாடமி போனாலும் எங்கே போனாலும் சொல்லித்தர மாட்டாங்க, நீங்கள் தான் அதை பண்ணணும். ஓகே, அடுத்த விஷயந்தான் இதுக்கான புக்ஸு. சோர்ஸை லிமிட் பண்ணணுங்க. எல்லா புக்ஸும் நீங்கள் வாங்கக்கூடாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் போடாலுமே எதனா ஒரு டெஸ்ட் பேட்ச் போதுமானதாக இருக்கும். கிளாஸ் ஜாயின் போகிறீங்களா, ஏன்னா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண போதுமானதாக இருக்கும். ஒரு 500 கொடுக்குறாங்க, எல்லாமே ஜாயின் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஓகே, சோர்ஸை லிமிட் பண்ணி ஆகணும். ரைட், பார்த்துலாமா? அண்ட் குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன்ட் ஆன்லைன் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. கிளாஸ், டெஸ்ட், நோட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வித் ஆஃபர் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்க்கலாம். அண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம், நான் ஒரு வருஷமாக எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயம் இது. உன் வெற்றிக்கான வழி உன்னிடம் தான் உள்ளது, பிறரிடம் எதிர்பார்க்காது. எஸ், நான் புக் லிஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும், படிக்க போகிறது நீங்கள் மட்டும் தான். ஓகே, அடுத்தது 4 மந்திரம். எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஆகணும், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே கூடாது. செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப அவசியம். அடுத்தது இந்த இடத்துல கம்பாரிசன் அப்புறம் விஷயம் பின்னாக விட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6th 12th வரைக்கும் படிக்க போகிறோம். இது தானி சில புக்ஸ் நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி 6th புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 12th புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாது? நம்ம 6th புக்கு தான் படிக்கிறோம், இவன் 12th புக் படிக்கிறான் பார்த்தியா, நம்ம என்ன பண்ணலாம், 12th படிக்க போகலாம். இந்த மாதிரி போகவே போகாதீங்க. உங்களுக்கு என்ன வழி இருக்குது? உங்களுக்கு எவ்வளோங்க பசிக்குது அது வரைக்கும் மட்டும் சாப்பிடுங்க. அவனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிட்றான். நீங்கள் 6th படிக்கிறீங்களா, 6th மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் 12th பின்னாக போயிடலாம். யாருக்கூடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் பாலிட்டி படிச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருப்பான், நான் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், அந்த மாதிரி போகக்கூடாது. ரைட், பாலிட்டியாக ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிக்கணும். சேம் டைம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணும்போது இப்போ பாலிட்டியில் ஒரு கேள்வி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் கேள்வி கேட்குறாங்க. இது ஹிஸ்ட்ரிலையும் ஆட் ஆகிருக்கும், பாலிட்டிலையும் ஆட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் பாலிட்டி படிச்சுட்டு அட்டன் பண்ணும்போது இதுக்கான பதில் தெரியலனா உடனே ஹிஸ்ட்ரி புக்கை போய் எடுக்காதீங்க. இதுக்கான பதில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வைங்க. ஹிஸ்ட்ரி படிக்கும் போது அங்கே ரீகால் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான வழியில் போனால் நிச்சயமாக அடித்து தூக்க முடியும். சரியா? புக் லிஸ்ட் பார்த்தலாமா? புக் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு புக்கு நீங்கள் வாங்க போகிறது, அதாவது எல்லாமே பிடிஎஃபாக கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி புக்ஸ் வரைக்குமாவது பின்னாக வாங்குங்க. ஹார்ட் காப்பியாக இருந்தால் பெட்டராக வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வாங்க போகிற புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க். ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் வாங்கி ஆகணும், மெயின்ஸ்க்கு பின்னாக வாங்கி ஆகணும். ஏன் அப்படின்னா நிச்சயமாக பின்னாக தேவை. நம்ம ஒரு சீரீஸ் கொண்டு வர போகிறோம் குரூப் 1க்காக. இதில் ஒரு புக்கே தொடாமல் உங்களால் ஒரு ப்ரிலிம்ஸில் 40 கேள்வி அட்டன் பண்ண முடியும்னா எஸ், அட்டன் பண்ண முடியும். அதுக்கான பதில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் படிக்கிறதுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. சும்மா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது படிச்சுட்டு பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. அந்த 4 ஆப்ஷனும் பிரித்து மெயினும் நான் வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்கள் பின்னாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் கொஷின் பேங்க் வாங்க. எந்த அகாடமிக் கொஷின் பேங்காக இருந்தாலும் பரவாயில்லை, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல.
டிஎன்பிஎஸ்சியோட பேப்பரை கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி வந்து பின்னாக வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அது நிச்சயமாக நீங்கள் வந்து பின்னாக வாங்கலாம். பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். இந்த அகாடமி தான் பெஸ்ட்டு, அந்த அகாடமி பெஸ்ட்டு அந்த மாதிரி கிடையாது. கொஷின் மார்க் எங்கே இருந்தாலும் ஒன்று வாங்கி வைங்க, ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிலபஸை ஃபுல்லாக வந்து பின்னாக படிச்சிருக்கோம். ரைட். ஸோ சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே கேட்க போகிற கேள்விகளை யார் யார் எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க அந்த விஷயம் வந்து பின்னாக புரியணும். அடுத்தது செகண்ட் விஷயம், சமச்சீர் புத்தகம். என்னடா குரூப் 4க்கும் இதான் படிக்க சொல்கிறாங்க, குரூப் 1க்கும் இதான் படிக்க சொல்கிறாங்க, நான் டெப்டி கலெக்டர் ஆக போகிறேன், நான் இதை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் படிக்கணும். ஓகே, காரணம் என்ன நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸில் 175 + 25 ரைட். இந்த 25 மேக்ஸுக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் படித்தா போதும், சமச்சீர் புத்தகம் தான். அப்போ மேக்ஸை வாங்கி ஆகணுமா? ரைட், இது முடிஞ்சு போச்சு. ஸோ 25 கொஷின்ஸ்க்கு ஆல்ரெடி சோர்ஸ் வந்து கிடச்சாச்சு. இப்போது இந்த 175 கேள்விகள் இருக்குது. இந்த 175 கேள்விகளை எந்த மாதிரி பிரிக்கலாம்? ஒரு 20 கேள்விகள் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஓரமாக எடுத்து வைக்கிறேன். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வெளியே தான் படிச்சாகணும், அதுக்கு நான் வீடியோ போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, முடிஞ்சு போச்சு. ஸோ 20 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 155 இருக்குது. ஓகே, ஸோ டிஎன்பிசியில் முக்கால்வாசி பேர் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது சயின்ஸு. ஸோ சயின்ஸில் என்ன பண்ணிடுறேன், ஒரு 20 கேள்வி வந்து இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 135 கேள்வி இருக்குது. ரைட். அப்போ இந்த 135 கேள்விக்கு நான் எந்த புக்கை வந்து படிக்கணும், இதை நான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன். சமச்சீர் புத்தகம் 6லேருந்து 12th வரைக்கும். இங்கே பாருங்கள், 2019-2020 வந்த ஒரு எடிஷன், அதாவது கோவிடுக்கு முன்னாடி வந்த ஒரு எடிஷன். கோவிடுக்கு அப்புறம் இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க சிலபஸ், பட் அது ஸ்கூல் பசங்களுக்காக, நமக்காக வந்து கிடையாது. 2019 வரப்பட்ட ஒரு புக்கு. இந்த சமச்சீர் புத்தகம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியாகணும், எந்த ஒரு பாடம் மிஸ் பண்ணக்கூடாது. சமச்சீர் புத்தகம் வேறு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், சிலபஸ் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் இருக்குது நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த புக்கெலாம் கையில் இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா சமச்சீர் புத்தகத்தில் இந்த 135 கேள்விகளை இருந்து சாலிடாக 85ல் இருந்து 100 கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். வராதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மூலதனமான ஒரு சோர்ஸ் சமச்சீர் புத்தகம் தான். சமச்சீர் முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயம் நீங்கள் வந்து பின்னாக போகணும். இங்கே பாயிண்ட் என்னென்னா, இந்த 100 கொஷின் நிச்சயமாக வந்து பின்னாடி பண்ணால் மட்டும்தான் அடுத்த வர போகிற இந்த 35 கேள்விகளை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இந்த 35க்காக நம்ம பெரிய பெரிய புக்கை வாங்கி வந்து பின்னாக படிச்சுட்டு பெரிய அகாடமி போய் இந்த பின்னாக ஃபாலோ பண்ணிவிட்டு 100 மார்க் கோட்டை விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நிச்சயமாக சமச்சீர் புக் படித்தாகணுமானா படித்தே தான் ஆகணும். இன்கேஸ் சமச்சீர் புக் கிடைக்கலன்னா நிறைய அகாடமிஸில் எஸ்சிஆர்டி அப்புறம் மாதிரி கம்பைலேஷன் போட்டிருப்பாங்க. எஸ்சிஆர்டினா சமச்சீர் புக்கை மொத்தமாக கம்பைல் பண்ணி உங்கள் பேரை மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த புக்கை நீங்கள் வந்து பின்னாக வாங்கிக்கலாம். இது கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் 6 to 10 பொறுத்த வரைக்கும் சோஷியல், சயின்ஸு, மேக்ஸு. இப்போ சோஷியல் பொறுத்த வரைக்கும் இதில் ஹிஸ்ட்ரி கவர் ஆகிடும், சிவிக்ஸ் குடிமியல் கவர் ஆகிடும், ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி எல்லாமே சேர்த்து வச்சுருவாங்க. 6 to 10 கம்ப்ளீட்டாக இதை வாங்கியே ஆகணும். ஓகே, முக்கியமாக 10th புக்கில் நீங்கள் வாங்கியே ஆகணுங்க. ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகுது. மெயின்ஸ்க்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸில் ஒரு 10 பாயிண்ட் எழுத போகிறீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், சமச்சீரை பேஸ் பண்ணி தான் கொடுத்து ஆகணும். ஓகே, அப்போ சமச்சீர் இங்கே அவசியமான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் 11th 12th ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ். சப்போஸ் 2 வால்யூம் இருக்குன்னா 2 வால்யூம் வந்து வாங்குங்க. ஒரு வால்யூம்லையும் எந்தெந்த பாடங்கள் படிக்கலான்ற வீடியோ விரைவில் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஜியாகிரஃபி, எக்கனாமி, நெக்ஸ்ட்டு அறிவியலும் பண்பாடும், எத்திக்ஸ். ஓகே, இந்த புக்ஸு நிச்சயமாக அவசியமான ஒன்று, இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரைட். ப்ளஸ் சமச்சீர் ஓல்டு எடிஷன், ஹிஸ்ட்ரி 11th and 12th, சோஷியலில் 10th, இதை மட்டும் வந்து பின்னாடி வாங்கிக்கோங்க. சமச்சீர் புத்தகம் இது வரைக்கும் வந்து போகும். எக்ஸாம்பிள் ஒரு 100 நாள் இருக்குது. இந்த 100 நாளில் 60, 40 இப்படி பிரிக்கலாம், இல்லைனா 50, 50 பிரிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சமச்சீருக்கு தாங்க முழு ஃபோக்கஸை கொடுக்கணும். சமச்சீர் ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் நீங்கள் கிட்ட வந்து பின்னாக போயிட முடியும். நிச்சயமாக வந்து பின்னாக போயிடலாம். அதாவது கேட்குறதுக்கு நீ வந்து பின்னாக வாய் பேசுகிற, வீடியோக்காக பேசுகிற வந்து பின்னாக யோசிக்கலாம். பட் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி தான் பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாலிட்டியில் 20 கேள்வி இருக்குன்னா ஒரு 14 கேள்விகள் சமச்சீர் புக்கு தான் வந்து பின்னாக வரும். ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, குப்தாஸ் இருக்காங்க, மராத்தாஸ் இருக்காங்க, முகல்ஸ் இருக்காங்க, 10 கேள்வி வருதா, 7 கேள்விகள் சமச்சீர் புக்கு தான் வந்திருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் வெளியே புக்கே தேவையில்லை, சமச்சீர் மட்டுமே போதுமானதாக வந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் வெளியே வந்து பின்னாக தேவைப்படும். ஓகே, அப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் லிங்க் பண்ணி தான் படிக்க போகிறீங்க. சமச்சீர்னா ப்ரிலிம்ஸு அண்ட் பப்ளிகேஷன் புக்குனா மெயின்ஸு அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஓகே, ஸோ அடுத்தது பப்ளிகேஷன் புக்ஸில் எதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறது கரண்ட் அஃபேர்ஸ்.
எழுதி வச்சுக்கோங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் 1 போஸ்டிங் வாங்க முடியாது. என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நிச்சயமாக கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்க மாட்டேன்ற முடிவில் இருந்தால் நிச்சயமாக பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஃபிலிம்ஸை முட்டி மோதி மேலே கொண்டு வந்துடலாம், பட் மெயின்ஸுன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சே ஆகணும். சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, பாலிட்டி இருக்குது. இப்போ பாலிட்டிலாம் வெறும் லட்சுமிகாந்தோ சமைச்சிட்டு மட்டுமே போதுமானதாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்திருப்பாங்க. இப்போ சிஎம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இடிக்கு பவர் இருக்கா, பவர் இல்லையா, இடியை கேள்வி கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கா, பவர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலை, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்போ என்ன கேட்பாங்க, அப்போ சிஎம்க்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது, கவர்னருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 161 என்ன, 142 என்ன, 132 இந்த மாதிரி ஒரு விஷயமும் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது லிங்க் பண்ணி தான் படிச்சாகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி லிங்க் பண்ணலாம் நான் வீடியோ கொடுக்குறேன், வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவோங்க. ஓகே ரைட். அடுத்தது இதை வந்து பின்னாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுக்கப்பட்டிருக்க புக்ஸு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே மெயின்ஸுக்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். சில பேர் யோசிக்கிறது இப்போ பிலிம்ஸுக்கு தேவையான இந்த புக்கு பிலிம்ஸுக்கும் படிச்சாகணும் லட்சுமிகாந்த். ஓகே, இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம். நான் கொடுத்துருக்க விஷயம் பிரகதீஷ் பப்ளிகேஷன் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட இந்த புக்கு வந்து இருக்குது, நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், என்கிட்ட கையில் இருக்குது, நல்லா இருக்குது, ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தமிழுக்கு நீங்கள் வேறு புக்கு வச்சுருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாமே என் கையில் இருக்கிற ஒரு புக்ஸு, நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன், பெட்டராக இருக்குது, ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து பின்னாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஃபார் இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ், ஒன்று இங்கிலீஷ் மீடியம் இது அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. இல்லை தமிழ் மீடியம் பெட்டராக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்குமே கூகுள்லேயும் வந்து பின்னாக இருக்குது, நம்பர் நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் ஹிஸ்ட்ரி ஸ்பெக்ட்ரம் அந்த அளவுக்கு வந்து பின்னாக்கா பிலிம்ஸ்க்கு தேவைப்படாது, பட் மெயின்ஸ்க்கு நிச்சயமாக வந்து பின்னாக வேணும். இது தமிழ் மீடியம் வந்து பின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் இஷ்யூஸ் ராமோஜியா, இது வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேப்பர், இது ஓரமாக இருக்கட்டும், அது கடைசியாக வந்து பின்னாக அதை பார்த்துக்கலாம். பட் டிஎன்பிசி லெவலில் இந்த 2 புக்கை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், தமிழ் அண்ட் பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலேஷன் டாபிக் வந்து படிக்கிறீங்க, அந்த பாப்புலேஷன் 10th புக்லேயே ஆல்மோஸ்ட் வந்து கவர் ஆகிடும். 10th புக்கு சோஷியல் வந்து பின்னா கவர் ஆகிடும். பட் அடிஷ்னல் டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா புக் வந்து படிச்சு தான் ஆகணும். ஓகே, தென் சயின்ஸ் அண்ட் டெக் இது அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸே போதுங்க, அதுக்கப்புறம் இந்த புக் வந்து பின்னாக படிச்சிக்கலாம். ஜியாகிரஃபிக்கு என்சிஆர்டி தேவைப்படும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஜியாகிரஃபி மட்டும் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க, பட் இப்போது ஜென்ரல் ஜியாகிரஃபி அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் ஜியாகிரஃபி என்சிஆர்டி அவசியமானு கேட்டால் அவசியமான ஒன்று தான். என்சிஆர்டி படிக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாதுங்க, ஈஸியான விஷயம் தான். நம்ம வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து பின்னாக படிச்சிடலாம். 10th புக்கை படித்தா என்சிஆர்டி ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகே ரைட். அடுத்தது தமிழ் நாகரிகம், தற்கால தமிழக வரலாறு அண்ட் கண்டெம்பரரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த புக்ஸ் தான் நீங்கள் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. இந்த புக்ஸ் வரைக்கும் நான் படித்தா போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும், இவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்சிஆர்டி சமச்சர் புக்கை படிங்க, அதுக்கப்புறம் அடிஷ்னல் புக் வந்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிட்டி படிக்கிறீங்க, ஒரு டிபிஎஸ்பி இருக்குது, டிபிஎஸ்பி 10th புக்கில் ஒரு டேப்லெட் காலம் மட்டும் தான் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆர்டிகல் 4 வந்து பின்னாக்கா கவர் ஆகுது, ஆர்டிகல் 36, 51 கவர் ஆகுது, நான் ஜஸ்டபிள் மாதிரி ஒரு டேப்லெட் காலம் மட்டும் தான் வந்திருக்கும். அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, குரூப் 1ல் கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த பப்ளிகேஷன் புக்ஸும். ஓகே, ஸோ குரூப் 1 லெவலுக்கு இந்த புக்ஸ் வரைக்கும் வந்து போதும். இதை படித்தா டாப்பர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டாப்பர் ஆகலாம். ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் பிலிம்ஸ் லெவலில் ஒரு இடத்துல எங்கே வந்து பின்னாக படிக்கலாம் அண்ட் பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்ன டாபிக் ஒத்து போகுது அதை கம்பேர் பண்ணி நான் வீடியோ வந்து பின்னாக நான் கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. சிலபஸை கம்பேர் பண்ணி படித்தா தாங்க ஒருத்தனை குரூப் பண்ணி கிளியர் பண்ண முடியும், அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வந்து ஏற்றிக்குவாங்க. ஓகே, ஸோ அண்ட் நம்ம டெலிகிராமில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பின்னாக போயிட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குரூப் 1க்கான 100 days April 2 ஒரு ஆன்லைன் பேட்ச் போயிட்டுருக்கு. பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நோட்ஸ் பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.